நம்ம கம்பெனியில் வந்து பரோட்டா அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆங்கிலில் போட்டு ஸ்கொயர் டைப்பில் நம்ம ரெடி பண்ணுறோம். அதில் வந்து நார்மல் இருக்குது, செராமிக்கில் இருக்குது, அதிலே ராக்கெட் ஸ்டவ் நம்ம ரெடி பண்ணுறோம், கேஸ் அடுப்பும் ரெடி பண்ணுறோம். 4 டைப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பரோட்டா அடுப்பு. இதில் வந்து நம்ம லோ பட்ஜெட்டுக்கு நம்ம பேரலில் வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். பேரலில் தான் நம்ம நார்மலாக வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இதிலே வந்து ராக்கெட் ஸ்டவ் மாதிரி ஒரு கஸ்டமர் ஏற்கனவே நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2 அடுப்புமே நம்ம ஸ்டாக்குக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். இது ஆர்டர் கிடையாது, ஒரு ஸ்டாக் பண்ணுறோம். நம்ம கம்பெனியில் ஸ்டாக் வச்சுக்கிட்டுருக்கோம். அதுக்காக 2 மாடலில் நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் பேரல்லையே. ஒன்று வந்து ஏர் மோட்டார் வச்சு ராக்கெட் ஸ்டவ் துண்டு விறகு போகிற மாதிரி, ஒரு அடுப்பு வந்து நார்மலாக பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி. இதில் 2க்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னாக்கா, உங்களுக்கு இதில் டிசி மோட்டர் தான் கொடுத்துருக்கோம். அதனால் பெரிய அளவு கரண்ட் பில் வராது. அதில் நார்மலாக நீங்கள் விறகு வச்சு எரிக்கிறப்போ அது விறகு பிடிக்கலன்னா புகஞ்சிக்கிட்டு இருக்கும், கண் எரியும், பக்கத்தில் நிற்க முடியாது. இதில் வந்து மோட்ரு போட்டுக்கிறனால நீங்கள் எந்த விறகு போட்டாலும் எரிஞ்சிடும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். கல் நீங்கள் எதிர்பார்க்கறதோ உங்களுக்கு அதில் நீங்கள் விறகு வச்சு எரித்து ஒரு 1/4 மணி நேரம் சூடாகுதுன்னா, இதில் ஒரு 3 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் உங்களுக்கு கல் சூடாயிடும். அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். 2க்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இதில் மோட்ரு போட்டுக்கிறனால உங்களுக்கு புகை பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்காது. இது இந்த அடுப்பு வந்து 2 இன் பர்பஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தேவைப்படுறப்போ நீங்கள் பரோட்டா அடுப்பு கல்லை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் இன்னர் கொடுத்துருக்கோம், அந்த விறகு ஸ்டோரேஜ் உடைய பாக்ஸ் வந்து நம்ம கல்டிமேட்டர் செட்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டு போட்டு ஃபிக்ஸட் பண்ணாக்கா அதில் ஒரு 10 கிலோ சமையல் செஞ்சுக்கலாம். அவுட்ரு ஸ்டாண்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 கிலோ சமையல் செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் பரோட்டா போடுறப்போ இதில் கல்லை வச்சுட்டு இதில் அதை பாக்ஸை உள்ளே வச்சுட்டு நீங்கள் பரோட்டாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த அடுப்பில் நம்ம கொடுத்துக்கணும். இந்த மோட்டர் வந்து டிசி மோட்ரு தான், 12 வோல்ட் மோட்ரு, 5000 ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுற்றும். நம்ம வந்து ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட்டரோட தான் நம்ம கொடுக்குறோம், கரண்டில் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி. நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரிலையோ சோலார்லேயோ அட்டாச் பண்ணிக்கலாம். 12 வோல்டு தான். டிபிலேட்டை விட உங்களுக்கு 3 மடங்கு பவர் கம்மியாக இருக்கும். நீங்கள் மொபைலில் போடக்கூடிய அந்த பவர் பேங்க் வந்து 12 வோல்ட்டு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த பவர் பேங்க்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட விறகடுப்பு, பரோட்டா ஸ்டவ் 6000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. கேஸ் அடுப்பு வந்து நம்மள்ட்ட 5000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இதிலே கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம அடுப்பும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது. சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு. இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இனி கேஸ் செலவே இல்லை, விறகின் செலவும் குறைவு. மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில். ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள், சைனீஸ் கபாப், தந்தூரி அடுப்புகள், செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம். தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும். உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டவ் மற்றும் வுட் ஸ்டவ் மேனுஃபேக்சரர், திருச்சி.